கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வீடியோ தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா இந்த 2 அன்பாக்சிங் வீடியோக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா பிகினருக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதை நான் சொல்கிறேன். இந்த சேரீ எப்படி இருக்குங்க, நல்லா இருக்குங்களா? இது பாப்பாவுக்கு ஸ்கூலில் ஆனுவல் டே டான்ஸ்க்காக தாங்க. பாப்பா 2 டான்ஸில் வந்து அவங்க சேர்ந்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நார்மலாக வில்லேஜ் சாங் அந்த மாதிரி சொல்லி ஒரு சாங்க்கு அதுக்கு சேரீயும், அப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் சாங்க்கு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஃபேண்ட்டு, பிளாக் கலர் டிஷர்ட்டு, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா சேரீ வந்துடுச்சு, பாப்பா டிஷர்ட்டுமே வந்துடுச்சு. இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு நடுவில் தான் பிகினருக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த மிஸ்டேக்கை நேற்று நான் போட்ட வீடியோவில் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நான் சரி பண்ணியிருக்கேன். இதை தான் உங்களுக்காகவும் நான் சொல்ல போகிறேன். சேரீ கலர் நல்லா இருக்குங்களா? நான் பார்த்திங்கன்னா சேரீ அதிகமாக கட்டினது கிடையாது. ஸோ இந்த சேரீ நல்லா சாஃப்டாக இருக்குது. சேரீ கிளாத் ஓகே. ரேட் பார்த்திங்கன்னா 300 சம்திங் தான். இந்த ரேட்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா சேரீ நான் அதிகமாக வாங்கினது கிடையாது. அதனால் எனக்கு தெரியும். சேரீ கலர் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இட்ஸ் ஓகே. இது அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம ஸ்கூல் மூலிமா போட்டிருக்கோம். ஸோ ரிட்டன் போட்டு அது ரிட்டன் போட்டு மீண்டும் அது வர்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். பாப்பாவுக்கு ஆனுவல் டான்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டைமிங் கம்மியாக இருக்குது. ஸோ இதையே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. கிளாத் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. நல்லா குண்டாக இருக்கிறவங்கலாம் கட்டினாங்கன்னா கொஞ்சம் உடம்போடு ஒட்டிட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்க, என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தவங்களோட யூடியூப் சேனல்லேருந்து நம்ம வந்து ஒரு சாங் எடுத்து நம்ம போடுறோம் அப்படின்னா நமக்கு அதுலேருந்து காப்பிரைட் அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா? நேற்றுக்கு இதே மிஸ்டேக் தாங்க. ஒரு சாமி பாட்டு ஒன்று போட்டிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டு 11:30 மணி வரைக்குமே இருந்துச்சு. அதுக்கு மேலே யூடியூப்லேருந்து உங்கள் வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மெயில் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நானாக பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணி, ஏன்னா நான் ரொம்பவே பிகினர் தாங்க, எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் சர்ச் பண்ணி யூடியூப்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த மேலே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட் சவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம அதை டச் பண்ணி அதுக்குள்ளே நமக்கு என்ன சாங் வேணுமோ அதை சர்ச் பண்ணி உள்ளே போனோம்னா நமக்கு தேவையான சாங்ஸ் வருது. அதுலேருந்து நம்ம போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் அப்படின்னு சொல்லி எந்த இதுவும் வராது நமக்கு. ஸோ என்ன மாதிரி நீங்களும் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாங்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ஆட் சவுண்ட் இருக்குது இல்லைங்களா, நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளேயே இருக்கும், அதை சர்ச் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த எந்த இஷ்யூவும் வராது.